இந்த கோயிலில் இருக்க அர்ச்சகர்கிட்ட தெரியாத்தனமாக ஒரு கேள்வி கேட்டேன். அவர் மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு பதில் சொன்னார் பாருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் நிறைய சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் முதல் முறையாக வரேன். ஊர் பக்கத்தில் அழகர் கோயில்னு சொல்லுவாங்க. அழகர் கோயிலுன்னொடனே நான் பெருமாள் கோயிலுன்னே இந்த கோயிலை நினச்சிருந்தேன். ஏன்னா அழகர் அப்படிங்கிறது பொதுவாகவே பெருமாளுக்கு தான் பேர் வைப்பாங்க. அந்த வகையில் நான் இந்த கோயிலில் பெருமாள் கோயில்னே நினச்சேன். இந்த கோயிலுக்கு மூலவர் சன்னதிக்கு போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, அந்த கோயில் சன்னதி முன்புறம் இருக்கிற அந்த கதவில் லிங்கத்தோட சிற்பம் இருந்தது. அதை பார்த்தோன்னே இது சிவன் கோயிலோ அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு எண்ணம். அதை நான் போயிட்டு அர்ச்சகர்கிட்டே கேட்டேன், இது சிவன் கோயிலாயா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, அழகர் கோயில் அப்படின்னோடனே நான் அந்த பெருமாள் கோயில்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் ஏன் பிரித்து பார்க்குறீங்க, இது எல்லாருக்குமான கோயில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. நான் எப்பவுமே சிவன் பெருமாள்னு பிரித்து பார்க்குறதில்ல. எனக்கு எல்லா சாமி மேலேயும் ஒரு பக்தி இருந்தாலும் சிவன் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு அதிகம். அந்த ஒரு இதில் நான் ஆர்வத்தில் கேட்டேன். நான் அவர் சொன்னதே வேறு. அவர் இன்னும் சில விஷயங்கள் சொன்னார். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சாதி, மதம், பெருமாள், சிவன், முருகன் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் கும்பிடுற ஒரு கோயில் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று, இந்த கோயில் பல சாதி மக்களுக்கும் குலதெய்வ கோயிலாக இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான கோயில். ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்தது. சமூக நீதிக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த கோயிலை சொல்லலாம். இந்த கோயிலோட பேர் துறவு மேல் அழகர் கோயில். இது ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து கொஞ்சம் உள்ளடங்கிய ஒரு கிராமத்தில், சலுப்பை அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு.